ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி வந்து சின்னதாக ஒரு சைடிஷ் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது நல்லா சூடானதுன்னா உடனே கடுகு வெடிச்சிடும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த வெங்காயமும் 2 தக்காளி ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். அதில் எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு அதோடு வதக்கிடணும். அதை வதக்கும் போதே வந்து நமக்கு லைட்டாக உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். உப்பு போட்டதுனால கொஞ்சம் நல்லாவே வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி அதிலையே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். ஃபுல்லாக நல்லா நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த கேப்பில் என்ன பண்ணுவோன்னு சொன்னிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 2 ஸ்பூன் போதும். போட்டுட்டு கொஞ்சம் அதிகமாக 5 பேருக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். ஃபுல்லாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணணுன்னா அதை ஃபுல்லாக நைஸாக அரைச்சிட்டு அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கொதிச்சிட்ருக்குல்ல அதோடு ஊற்றி கலந்து விட்டுறணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சமாக கட் பண்ணி அதில் தூவி இறக்கி இட்லி தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பொட்டுக்கடலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இட்லி மாவு இருந்தால் ஒரு அவசரத்துக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக இட்லி மாவு அதில் நல்லா கரைச்சி அந்த இதுலேயே போட்டு பொட்டுக்கடலைக்கு பதிலாக அதை மிக்ஸ் பண்ணோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உப்பு வந்து தேவையான அளவு நம்ம வதக்கும் போதே வந்து நம்ம உப்பு கொஞ்சம் போட்டோம். அதனால் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அதிகமாகிடுச்சுன்னா இதாகிடும். அதனால் கம்மியாக போட்டு லைட்டாக மூடி கொதிக்க வச்சு அது நல்லா அந்த பொட்டுக்கடலை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம அதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு இறக்கி நல்லா இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.